ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவில் பரோட்டாவும் நல்லா 10 நிமிஷத்தில் சால்னாவும் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு இப்போ எடுத்துகிட்ருக்கேன். 1/2 கிலோ கோதுமை மாவில் நம்ம சேர்க்க வேண்டியது 1 டீஸ்பூன் சால்ட்டு, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நார்மல் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி போதுமான அளவுக்கு தெளித்து விட்டு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி பிசையணும். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசையுமோ அதை விட நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கணும். நாம் எடுத்துக்கிட்ட எல்லா பொருளுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கலாம். கைகளால் நல்லா கலந்து விட்டாச்சு. கோதுமை பரோட்டாவுக்கு மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இது மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மாவு நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ணணும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். கரெக்டாக 1 ஹவர் நல்லா ஊறணும். நம்மளுடைய கோதுமை பரோட்டாவுக்கு தேவையான சால்னா அதை எப்படி நம்ம 10 மினிட்ஸில் சுவையாகவும் நல்ல அருமையாகவும் செய்யறதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு தேவையான பொருட்கள், தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அப்படின்றதுனால ஒரு 2 எடுத்துக்கோங்க போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 10லேருந்து 12 பாதாம் அப்படி இல்லைன்னா முந்திரி. இது சேர்த்தா நல்லா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, எதனா ஒன்று சேர்த்துக்கோங்க. லவங்கம் 3லேருந்து 4. இது ஸ்டார் நட்சத்திரப்பூ 1 எடுத்துக்கோங்க. கல்பாசி கொஞ்சோண்டு. இது ஜாதி பத்திரி. இது நல்லா வாசனைக்காகவும் சேர்க்கலாம், பிரியாணிக்கு மட்டும் சேர்க்கறதில்ல. இது நல்லா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுனால இது நான் சேர்த்துருக்கேன். ரோல் பட்டை, அதே போல் சோம்பு 1/2 டீஸ்பூன். இது எல்லாமே நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அது கூடவே ஃபைனலாக பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இது பொட்டுக்கடலை நம்ம வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூடவே சேர்த்து அரைக்கிறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10லேருந்து 12 பல்லு பூண்டு, 1/4 துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இது எல்லாமே சேர்த்து எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். வதக்கி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதோடு சேர்த்து நம்ம வதக்கின வெங்காய தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே முதல்ல ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வறுக்கக்கூடியதை சேர்த்துடலாம். 3வது நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக நல்லா சாந்து போல் அரைஞ்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டேன். வானலில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 நிமிஷம் வச்சு தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்க விட்டு ஆற விட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல ஜாரில் தேங்காய், வறுத்த பாதாம் மற்றும் இந்த மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மசாலா பொருள் சேர்த்து கொரப்பாக அரைச்ச பிறகு வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும். நைஸாக நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து லைட்டாக வதங்கட்டும். பிரிஞ்சி இலை எப்போ சேர்த்தாலும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகாது. பருப்பு செவந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம குழம்புக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாய்த்தூள் நல்லா கோபுரமாக 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலருக்காக 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கல்லுப்பு கூட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுடலாம். நம்ம சேர்க்கக்கூடிய மிளகாய்த்தூள் எண்ணெயில் நல்லா வதங்கணும். 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு 300லேருந்து 400 ml அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற போல் நம்ம தண்ணியோட அளவை நம்ம குறைச்சிக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா எண்ணெயில் வதங்கினோடனே 200 ml தண்ணி விட்டு நம்ம 1 நிமிஷம் கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூட சாந்த தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உப்பு கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். கரெக்டாக 3 விசில் வந்தோடனே நமக்கு சூப்பராக கோதுமை பரோட்டாவுக்கு நல்ல சுவையான சால்னா ரெடி. 1 ஹவர் கழித்து நாம் பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவு பாருங்கள், பரோட்டாவுக்கு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக செமையாக இருக்குது. இது போல் இருக்கணும். இதை நல்லா நம்ம கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ 2 முறை நல்லா பிசைஞ்சிட்டு 2 பீஸாக நான் இப்போ அதை பிரித்து எடுக்க போகிறேன். பிரிச்சுட்டேன். நம்ம பிசைஞ்ச மாவை பரோட்டா திரட்டுறதுக்கு இது போல் பகுதியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் வேலை.
கோதுமை பரோட்டாக்கு சுவையான சுட சுட சால்னா ரெடி. சப்பாத்தி கட்டையில் இது போல் கோதுமை மாவு தூவிட்டு நம்ம எடுத்துக்க ஒரு பகுதி மாவை நான் இப்போ நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். பரோட்டா மாவு நம்ம திரட்டுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும். ரொம்ப வந்து மெலிசாக இல்லாத மீடியமாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி நான் வந்து ஒரு கத்திலேயே நான் வந்து கட் பண்ணி இதை எப்படி நான் செய்கிறேன்றதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் வந்து எப்படி நான் ஃபோல்டு பண்ணுறேனோ அதே போல் ஃபோல்டு பண்ணி, நெக்ஸ்ட்டு நான் எப்படி கத்தியில் கட் பண்ணுறேனோ அதே போல் கட் பண்ணி, லாஸ்ட்டு ஸ்டெப்பு நான் எந்த அளவுக்கு அதை ஃபோல்டு பண்ணி கொண்டு வரேன்றதை மட்டும் பாருங்கள். ஈஸியான மெத்தட் இது, நம்ம சீக்கிரம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டாக கட் பண்ண பீஸை ஒன்று மேலே ஒன்று இது போல் வச்சுடுங்க. அடுக்காக வச்சுட்டு இப்போ அழகாக நம்ம சுருள் போல் சுற்றிக்கிட்டே வரணும். அந்த முனையை எப்படி நான் சுற்றுறேன்றதை பாருங்கள். வீடியோவில் வருவது போல் நீங்களும் இதே போல் திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நம்ம பரோட்டாவை தட்டி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கும். 4 பரோட்டா போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம போடும்போது தவாவில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. பரோட்டா போட்டுட்டு அதை சுற்றியும் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுவையான கோதுமை பரோட்டாவும் சுவையான சூடான நல்ல அருமையான சால்னாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியானது. கோதுமை மாவில் நம்ம செய்யறதுனால சுட்டு எடுத்த பரோட்டாக்களை இது போல் தட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக பூ போல் வரும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தட்டி எடுத்துக்கணும். கை வந்து சூடு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. லேயர் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் அருமையாக வந்திருக்கு நமக்கு, ஈஸியான மெத்தட்லேயே. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை பரோட்டா செய்யறதுக்கு 2வது முறை தான் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த 2வது மெத்தடு லேயர்கள் அதை போலவே வந்து லேயர்கள் நல்லா அருமையாக வரும். உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நமக்கு டைம் சேவ் ஆகணும், சீக்கிரமாக முடியணும் இந்த வெயில் காலத்தில் ஒர்க்கு. லேயர் வந்து நல்லா அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம ஊர் வத்தல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பெல் ஐக்கானை தட்டிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டுட்டிங்கன்னா நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட வீடியோவில் வத்தல் வகைகள், அதே போல் ஊறுகாய் வகைகள், ஸ்நாக்ஸ் மற்றும் இது போல் ரெசிபீஸ் நிறைய வந்து நான் வந்து போடுவேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. செகண்ட் மெத்தட் பாருங்கள், லேயர் அருமையாக இருக்கும்.